ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஐடியாஸ் அகாடமி. நம்ம வந்து இந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு டாப் 25 டாபிக்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அப்புறம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டடில் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் 3யாக நம்ம வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்டில் நமக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் திட்டங்கள் என்ற டாபிக் இருக்குது. ஸோ அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 எக்ஸாம்ஸில் கேட்ட கேள்விகள். கண்டிப்பாக வந்து இதில் வந்து கேள்வி வந்து சில கேள்வி வந்து ஒன்லைனராக இருக்குது. இப்போ மெயின்ஸ் லெவல்ன்றதுனால எல்லாரும் பெரிய பெரிய கொஸ்டினாக வரும் தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரும் தான். 5 கொஸ்டினில் ஒரு 2 கொஸ்டினாவது 2-3 கொஸ்டினாவது பெருசாக வரும். 2 வந்து சிங்கிள் லைனராக வரும், பட் நிறைய யோசிக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து கவர் ஆகியிருக்கு. இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டேஷ் என்ற தமிழகத்தின் முதல் மகளிர் சபை கூட்டம் நடைபெற்றது. இது எல்லாமே 2024 கேட்கப்பட்ட கேள்விகள். இதில் நான் மேக்சிமம் திட்டங்கள்லேயே வந்து பெண்கள் சார்ந்து, குழந்தைகள் சார்ந்து, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் சார்ந்து இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்கு. இதில் மேக்சிமம் குழந்தைகள் சார்ந்த திட்டங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் விமன் கவுன்சில் மீட்டிங் வந்து எப்போ நடைபெற்றது, இதுதான் நமக்கான கேள்வி. இது வந்து எப்போ நடைபெற்று இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 ஜனவரி 12 அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2014 வந்து நடந்திருக்கு. இப்போ 2024 அப்படியே ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெயினாக வந்து இது ரிலேட்டடாகவே இந்த விமன் கவுன்சில் இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வேற என்ன விமனுக்காக இருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் விமன். இது வந்து 1993 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் இது கூட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு விஷயம் படிக்கணும்னா அது ரிலேட்டட் ஒரு 1 or 2 இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கிராமப்புற பெண்களுக்கு மேம்படுவதற்கான மகளிர் திட்டத்தில் பின்வரும் 4 முக்கிய அம்சங்கள் யாவை? ஸோ இந்த மகளிர் திட்டத்தில் மெயினாக எந்த ஒரு 4 கீ ஆஸ்பெக்ட் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதில் வந்து சமூக அரசியல், பொருளாதாரம், சட்டம். ஸோ 3 இதுலேயும் 4 ஆப்ஷன்லேயும் சமூக, பொருளாதாரம், அரசியல் என்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. மீதி இதில் தான் சட்டம், நல்வாழ்வு, கல்வி, தூய்மை என்ற இது வந்திருக்கு. இதில் மெயினாக பெண்களுக்கு அடிப்படையை இப்போதைக்கு வழங்கப்படுவது கல்வி தான். ஸோ இந்த மகளிர் திட்டத்தில் சோஷியல், எஜுகேஷன், பாலிட்டி அண்ட் எக்கனாமி இது எல்லாமே சேர்த்து தான் இந்த மகளிர் திட்டத்தில் வந்து கவர் பண்ணுறாங்க. இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இவங்க தான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மகளிர் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ பார்த்தீங்கன்னா 1989. இந்த ஐஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம் இல்லை. அவங்க ஹெல்ப்போட இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் அவங்க ஹெல்ப்போட தான் இந்த மகளிர் திட்டம் என்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஷுக்கான ஆதரவை குறிக்கிறது. ஸோ ஸ்டெப்புனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை நம்மளால பண்ண முடியும். ஸ்டெப்னா என்னன்னா எஸ் ஃபார் சப்போர்ட், ட்ரைனிங், சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எம்பவர்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கு. இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு தான் இந்த ஸ்டெப் திட்டத்துக்கான நோக்கமே. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, விமனுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான். 1986 to 87 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை மெயினாக பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதி செய்கிறது? ஸோ புதுமை பெண் ஸ்கீம் இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்காகவா, இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவா, இல்லை பாலிடிக்ஸ்க்காகவா, எஜுகேஷனுக்காகவா பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான், உயர்கல்வி, பெண்களுக்கான உயர்கல்வி அளிக்கிறது தான் இந்த புதுமை பெண் திட்டத்துக்கான நோக்கமே. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஆல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு அவங்களுக்கு வந்து 1000 rupees வந்து பர் மந்த் வந்து கொடுத்துட்டு வராங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தில் மூலம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து மெயினாக அவங்களுடைய அந்த டிகிரி போகிற வரைக்குமே இதை வந்து கொடுத்துக்கிட்டு வருவாங்க. அடுத்து பாருங்க, முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைகளுக்கு வைப்பு தொகையின் 6வது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருடாந்திர ஊக்கத்தொகையின் மதிப்பு. ஸோ இந்த ஸ்கீம்ல அந்த 60 இயர்லேருந்து எவ்வளோ டெபாசிட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1000, 1200, 1800, 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ 1800 ரூபாய் அந்த 6th இயர்லேருந்து அவங்களுக்கான அந்த டெபாசிட் வந்து வழங்குறாங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 1992ல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து குழம்புவீங்க ஸ்கீம்ஸில். ஸோ கொஞ்சம் சில ஷார்ட்கட் வச்சு இப்போ கிரேடில் பேபி ஸ்கீம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சிஎம் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இதெல்லாமே ஜெயலலிதா பீரியட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு தடவை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து டாக்டர் தர்மம்பல் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது? ஸோ மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் இது வந்து மெயினாக வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தா விடோ ரீமேரேஜ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஸோ இதில் வந்து நிறைய லீடர்ஸ் நேமில் நிறைய மேரேஜ் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் தர்மம்பல் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா விதவை மறுமணம் உதவித்தொகை. இப்போ வந்து அன்னை தெரேசா பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவற்றோர் அவங்களுக்கான மேரேஜ்க்கான ஸ்கீமாக இருக்கும். மூவலூர் இது வந்து தர்மம்பல் மூவலூர் அம்மையார் அவங்களோட இது ஒரு பர்பஸ்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் பர்பஸ் வந்து நீங்கள் கிளியராக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே நம்ம ஸ்கீம்ஸ் இதில் நான் ஆல்ரெடி பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ அதோட லிங்க்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ விதவை மறுமணம் உதவித்தொகை தான் இந்த தர்மம்பல் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதில் எது இன்கரெக்ட் பேர் கேட்குறாங்க. ஸோ குழந்தைகள் உதவி எண் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் எதுவும் பார்த்தீங்கன்னா 1098 கரெக்ட் தான். பெண்கள் உதவி எண் விமன் ஹெல்ப்லைன் இதில் 1090 இருக்கு, இது வந்து ராங். இது வந்து பார்த்தீங்கன்னா 181. விமன் ஹெல்ப்லைன் வந்து 181. சைபர் கிரைம் உதவி எண் இது வந்து பார்த்தீங்கன்னா 1940 கொடுத்துருக்காங்க, இதுவும் ராங். 1930 சைபர் கிரைம் ஹெல்ப்லைன். அடுத்து கடலோர பாதுகாப்பு உதவி எண் இது வந்து 1093 கோஸ்டல் செக்யூரிட்டி ஹெல்ப்லைன் இது வந்து கரெக்ட். ஸோ இதில் வந்து எது ராங் அப்படின்னு கேட்டால் 213. ஸோ என்னென்னு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. பெண்கள் உதவி எண் 181, சைபர் கிரைம் உதவி எண் 1930. மற்றபடி இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. எதையுமே இங்கே கற்றுக்கிட்டு இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம் நினைக்காதீங்க. நீங்கள் புதுசாக கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டாபிக் வைஸ் வந்து பிரிச்சுக்கோங்க. புதுசாக கற்றுக்கிறது எல்லாத்தையுமே அதில் நோட் பண்ணி வைங்க. அடிக்கடி வந்து ரிவைஸ் பண்ணுங்கள், ஒவ்வொரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் யார் கிளியராக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த எக்ஸாம்ன்றது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஸோ சிஎம்ஓடைய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இது வந்து மெயினாக ஸ்டாலின் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இது வந்து கரெக்டு. தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள அனைத்து மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கும் இது செயல்படுத்தப்படும். இது வந்து மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு வந்து கிடையாது. இது வந்து அதாவது ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடையாது. பிரைமரி ஸ்கூல் அதாவது அடிப்படையான இந்த 1 to 5th இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மெயினாக இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள். நெக்ஸ்ட் இந்த திட்டம் நாட்டிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாகும். கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட், ஏன்னா அது முன்னாடி வரைக்கும் இந்த லஞ்ச் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் எது வந்து கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 and 3 தான் வந்து கரெக்டு. ஸோ ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரைமரி ஸ்கூல்னால் ஒரு 1 to 8 வரைக்கும் கவர் ஆகும். ஸோ அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது வந்து 2022ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதான் ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா 1st standard to 5th standard, சாரி 1 to 8 கிடையாது. நெக்ஸ்ட்டு மங்கள மாலை திட்டம் 2012 to 13 அறிமுகப்பட்டது. ஸோ மங்கள மாலை திட்டம் வந்து 2012 to 13 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. ஸோ இந்த திட்டம் வந்து அதுக்காக தான், இந்த ஆர்ஃபனேஜ் அந்த குழந்தைங்களுக்கான இந்த ஃபியூச்சர் பிரைட் க்ரூமை வந்து டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. இது வந்து 2012 to 13 கொண்டு வந்திருக்காங்கன்றது கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே கரெக்டு, அதுக்கான ரீசனும் வந்து கரெக்டு தான். அடுத்து திறனறி தேர்வு திட்டம் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ திறனறி தேர்வு திட்டம் 2023 தான் கொண்டு வந்திருக்காங்க, கரெக்டு. அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. ஸோ ஹையர் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த திட்டம். இதில் ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லேருந்து இந்த ஒரு 10 கொஸ்டின் 2024 எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்கீம்ஸ்லேருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்கீம், இந்த திறனறி தேர்வு திட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 பசங்க 10ஆம் வகுப்பு படிக்கும் 1000 பசங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான பாய்ஸில் 500, கேர்ள்ஸில் 500 அவங்களுக்கான பெட்டராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா
ஏன்னா இது வந்து ஆப்டிடியூட் பேஸ்டு. ஸோ அவங்களுக்கு 1000 rupees வந்து எவ்ரி மந்த் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து சூஸ் பண்ணி 11th 12th படிக்கிற, அதாவது ஹையர் எஜுகேஷனுக்காக இந்த ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 11th 12th முடிச்சோடனே அவங்களுக்கு ஐஐடி மாதிரி இதில் சில பயிற்சியாக வந்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டிகிரி படிக்கிறதுக்கு ஆனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 12,000 rupees இந்த திட்டம் கீழே கொடுக்குறாங்க. ஸோ 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 11th 12th படிக்கிறதுக்காக 1000, அப்புறம் ஐஐடி அந்த மாதிரி இது கோச்சிங் தராங்க. நெக்ஸ்ட் டிகிரியில் ஆனுவலுக்கு 12,000 கிட்ட கிரெடிட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், தட் இஸ் 2024 கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக வர 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ன்ற ஆஸ்பெக்டில் வந்து எடுத்தது. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம், ஸ்கீம்ஸ் ரிலேட்டட். ஓகே, இதில் வந்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். தொட்டில் குழந்தை திட்டம் முதலில் 1992ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ கிரேடல் பேபி ஸ்கீம் பற்றி தான் இந்த கேள்வி. ஸோ இதில் இந்த தொட்டில் குழந்தை திட்டம் இது வந்து 1992ல் சேலம் மாவட்டத்தில் கொண்டு வந்ததுன்றது கரெக்டானது. பெண் குழந்தைகள் கொலையை தீர்க்க தமிழக அரசு முதல் இந்திய மாநிலமாகும். ஸோ இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் தடுக்கிறதுல முதல் மாநிலமாக ஆச்சுன்றது கரெக்டு. பெண் குழந்தை கொலை தீர்க்கவும் பாலின விகிதத்தை மேம்படுத்துவதே திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கேள்வியாக வரும். ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் தடுக்கவும், செக்ஸ் ரேஷியோ இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறவும். நெக்ஸ்ட், இந்த திட்டம் பெண் குழந்தைகளின் கல்வியை மையமாக கொண்டுள்ளது. இது 2001ஆம் ஆண்டில் 64.555 இருந்தது. 2011ஆம் ஆண்டில் 73.44% லிட்ரஸி ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு பெண்களுக்கான ஃபீமேல் லிட்ரஸி ரேட். ஸோ இதில் எல்லாமே வந்து கரெக்ட். 1 2 3 4 எல்லாமே வந்து கரெக்டு. இதில் வந்து அந்த செக்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2001ல் வந்து 1000 பாய்ஸ்க்கு வந்து 942 ஃபீமேல் வந்து இருந்தாங்க. அது வந்து 2011ல் வந்து பார்த்தா 943 இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ இது ஒரு விஷயம் இந்த திட்டத்து மூலம், இந்த கிரேடல் பேபி ஸ்கீம் மூலமாக. இது மெயினாக ஜெயலலிதா பீரியட் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். மெயினாக வந்து அனாதை குழந்தைங்க, எங்கள் குழந்தை இருந்தாலும் அதுக்கான ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி கிரியேட் பண்ணி அங்கே வந்து அந்த குழந்தைங்கள சேவ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அடுத்து, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். தமிழகத்தின் குழந்தை பராமரிப்பு காப்பகங்கள் திட்டம் சிறுவர்களுக்கு கூடுதல் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார பராமரிப்பு வழங்குகிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பராமரிப்பு காப்பகங்கள் திட்டம், அதாவது இந்த கிருச்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஹெல்த் பேஸ்டாகவும் சிறுவர்களுக்கு கூடுதல் ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் இதையும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான். நார்மலாக வந்து குழந்தைங்கள இந்த 0 to 5 years உள்ள குழந்தைங்கள வந்து இந்த இதுக்கான காப்பகங்கள்னு இருக்கும். ஸோ அங்கே கூப்பிட்டு போய் ஒரு பிளே ஸ்கூல் மாதிரி தான், கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு பிளே ஸ்கூல், பால்வாடி சொல்கிறோம்ல, ஸோ அதில் எட்டு போய் விட்டுறதுனால அங்கே வந்து சில இந்த கொண்டக்கடலை இந்த மாதிரி சில சத்தான பொருட்கள் எல்லாம் வந்து தராங்க. இந்த திட்டம் ஊட்டச்சத்து, உணவு குறைபாடு மற்றும் வேலை செய்யும் தாய்மார்களின் குழந்தைகளின் வளர்ச்சியை உறுதி செய்கிறது. ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்டு. மேலும் ஆர் என்பது ஏயின் சரியானது தான். இதில் வந்து மெயினாக 0 to 5 years ஆஃப் ஏஜ் பிலோ பாவர்ட்டி லைன், பிபிஎல் கேட்டகரியில் வர அந்த குழந்தைங்களை தான் இங்கே வந்து அட்மிட் பண்ணுறாங்க மெயினாக. அடுத்து, ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், அதாவது இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், இதனுடைய முதன்மை நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. குழந்தைகளின் தத்தெடுப்பு ஊக்குவிக்க கிடையாது. கவனிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளின் நலன் மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்ய. இதுதான், அதாவது வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஏன்னா அதிலே வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2009ல் லான்ச் பண்ணி இருக்காங்க. இது வந்து மெயினாக வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள சில்ட்ரன், கிட்டத்தட்ட அந்த கிரேடல் பேபி ஸ்கீம் மாதிரி தான். அடுத்து, இது வந்து மேட்ச் டைப் வந்து இருக்குது. இந்த எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல்ஸ் ப்ரோக்ராம், இது வந்து
1982ல கொண்டு வரப்பட்டது. ஐசிபிஎஸ் இப்போ தான் பார்த்தோம் 2009. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்து 2001. கிரேடில் பேபி இது வந்து ரிவைஸ் பண்ணது 2005. பட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1992ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3412. இதுலேயே வந்து நம்ம மிட் டே மீல் ஸ்கீம் வந்து நார்மலாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம்னா தான் எம்ஜிஆர். ஸோ அது வந்து 1982. இதே வந்து மிட் டே மீல் ஸ்கீம் கேட்டால் கே காமராஜ் 1956 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பார்ப்போம். இந்த போக்சோ திட்டம் சம்பந்தமான கேள்வி இது. போக்சோ சட்டத்தின் 44வது பிரிவின்படி தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் போக்சோ சட்டம் டேஷ் மற்றும் மாநிலத்தின் இந்த விதிகளின் கீழ் செயல்படுத்தப்படுவதையும் கண்காணித்து வருகிறது. ஸோ குழந்தையோட பாதுகாப்புக்காக இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்காம இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2012 வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த போக்சோ ஆக்ட்ன்றது. இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது ஃபுல்லாக வந்து இந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ். ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இந்த இயர் எல்லாம் ரொம்ப முக்கியம். 1989. நெக்ஸ்ட் ஈவிஆர் மணி அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து 1982. முத்துலட்சுமி ரெட்டி வந்து 1968. சிஎம் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1992 கிரேடல் பேபி ஸ்கீம் கொண்டு வரப்போதும். ஸோ இதில் எல்லாமே முக்கியமான இயர்ஸ். இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2413. இதுலேயே வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஸ்கீம் 1981 கொண்டு வரப்பட்டப்போ தான் தர்மம்பால் ஸ்கீமும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அன்னை தெரேசா நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அதுவும் 1989 தான். தர்மம்பால், அன்னை தெரேசா, மூவலூர் ராமாமிர்தம் இது மூணுமே 1989 தான். அடுத்து இதுல வந்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் 1983 நிறுவப்பட்டது. ஸோ கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து 1983 என்றது கரெக்ட். இந்த கழகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மகளிர் திட்டம் TNSRLM. ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். இந்த மகளிர் திட்டம் என்றதை நம்ம வந்து பார்த்தோம். முதல் சுய உதவிக்குழு 1990 தர்மபுரியில் தொடங்கியது. இது வந்து 1990 வந்து கிடையாது, 1989. இந்த நம்ம பார்த்தல மூவலூர், தர்மம்பால், அன்னை தெரேசா அது எல்லாமே 1989 தான். ஸோ இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃபர்ஸ்ட்டும் 1989 தான். தமிழ்நாடு மாநில கிராமப்புற வாழ்வாதார திட்டம் சுய உதவிக்குழுக்களுக்கு நிதி உதவி வழங்குகிறது. இது வந்து இந்த ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ இது வந்து நிதி உதவி வழங்குகிறது என்றது கரெக்ட். ஸோ 1, 2, 4 இது வந்து கரெக்டு. இதில் வந்து பாருங்க 1989 தான் முதல் சுய உதவிக்குழு. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார திட்டம் 2012 to 13 கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த மகளிர் திட்டம் 1997 to 1998 இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் தலைமையின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு குழு நாட்டில் நிதி உள்ளடக்கம் பற்றிய விரிவான அறிக்கையை தயாரித்தது. சுய உதவிக்குழுவை உருவாக இதுவே காரணம். ஸோ எந்த கமிட்டினால இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் சி ரங்கராஜன் குழு இவங்களுடைய பரிந்துரைப்படி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அது ரிலேட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் டு ஹெல்ப் புவர் பேரண்ட்ஸ் ஃபினான்ஷியலி இன் கெட்டிங் த டாட்டர்ஸ் மேரிட். நார்மலாக வந்து அந்த புவர் பேரண்ட்ஸ்க்கு இது வந்து நார்மல் தான். இப்போ தர்மம்பால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி இருக்கும், விடோ ரீமேரேஜ் அப்படின்னு. ஈவிஆர் மணி அம்மையார் இது வந்து ஹெல்ப் புவர் விடோஸ் இன் கெட்டிங் த டாட்டர் மேரிட். அதாவது விதவையோடைய மகளுக்கு கல்யாணம் பண்ண, விதவைக்கான மறு கல்யாணம்ன்றது தர்மம்பால். மணி அம்மையார் என்றது விதவைக்கான அவங்களுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ண. ஸோ இந்த கேட்டகரியை பார்த்துக்கோங்க. அன்னை தெரேசா வந்து ஆர்ஃபன் கேர்ள்ஸ். முத்துலட்சுமி ரெட்டி வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ். ஸோ இது ஒன்று ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக், இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான இயர்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. அடுத்து, முறையான கல்வி இல்லாத பெண்கள் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள். கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்து போத் எஜுகேட்டட் அண்ட் அன்எஜுகேட்டட் ரெண்டு பேருக்குமே இந்த ஸ்கீம் எலிஜிபிள் தான். ஆனால் வந்து அவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா 50,000 மணி வந்து அவங்களுக்கு தரப்படுது. மற்றபடி அந்த கோல்டு அது எல்லாமே வந்து
நார்மலாக எஜுகேட்டட் இல்லாதவங்களுக்கும் வந்து தராங்க. இந்த திட்டம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த குடும்பங்களை கல்வி அடிப்படையிலான திருமணத்திற்காக ஊக்குவிப்பு மூலம் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ ரீசன் வந்து கரெக்டு தான். இங்கே வந்து ஏ என்பது போய் ஆர் என்பது சரி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம சைட்லேருந்து எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆஸ்பெக்டில் கொடுக்குற கொஸ்டின்ஸ். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே விமன் அண்ட் சைல்டு பேஸ்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ். நல்லா படிச்சுக்கோங்க.